அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவருடைய வார்த்தையை நம்மிடத்திலே கொண்டு வருகிறேன். மத்தேயு 6:24 பாருங்க. இயேசு சொல்றாரு, 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை நேசிப்பான், சிநேகிப்பான். அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. இப்ப என்ன சொல்றாருன்னா, அப்பா ஒண்ணு பணத்துக்காகவே நீ போயிருக்கணும், இல்ல என்ன தேடணும். நீ இதையும் அதையும் வச்சேன்னா உன்னால ஒண்ணும் செய்ய முடியாது. இதுதான் அதனுடைய கான்டெக்ஸ்ட் பாருங்க. உலக பொருளுக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய பணம் வேணும், பணம் வேணும் அப்படி அல்ல. தேவன் அவர் தான் என் ஆதாரம் அப்படி இருக்கணும் பாருங்க. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய நம்மால் முடியாது. நமக்கு இருக்கிறது ஒரே எஜமான், நமக்கு இருக்கிறது ஒரே மேசியா, நமக்கு இருக்கிறது ஒரே ரட்சகர். அவரையே நாம் தேட வேண்டும். அப்ப அவர் லைஃப் எவ்வளவு சிம்பிள் பண்றாரு பாருங்க. சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள். அப்ப உலக பொருளுக்கு ஏன் ஊழியம் செய்யற? பணத்துக்காக நீ ஏன் வேலை செய்யற? பணத்துக்காக நீ வேலை செய்யற, ஏன் கவலைப்படுற? நான் சொல்றேன், நீ என்ன தேடுன்றார். ஆமென். அதான் 6:33 இருக்கு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? அப்பா நீ பணம் சம்பாதிக்கணும், அதுவே உன்னோட பிரதான நோக்கமா இருக்க வேண்டாம். இந்த வழியில போலாமா, அந்த வழியில போலாமா, இதை செய்யல, அதே உன்னோட நோக்கமா இருக்க வேண்டாம். நீ என்னை தேடு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். அது அப்படியே ஆட் ஆயிட்டே வருமா? ஆண்டவர் சொல்றாரு, ஆட் ஆன் பிளஸிங்கா வரும். நிச்சயமாகவே நன்மையும் கிருபையும் உன்னை பின்தொடரும். ஆமென். அப்ப பணத்து பின்னாடியே ஆண்டவரே இதெல்லாம் நான் எப்படியாவது சம்பாதிச்சிடணும், இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் பார்த்துடணும், அது உங்க இன்டென்ஷனா இருக்க வேண்டாம். நான் தேவனை, தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடுவேன். அவரோடு நான் நேரம் செலவிடுவேன். ஏன்னா அவர் தான் என் ஆதாரம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க சம்பாதிக்கிறீங்க, நல்லது. வேலைக்கு போறீங்க, நல்லது. நான் சொல்றேன், அந்த வேலை உங்கள் ஆதாரம் அல்ல. தேவன் தான் உங்கள் ஆதாரம். தேவன் ஒரு சேனலா என்ன பண்ணிருக்கிறாரு, அந்த ஜாப் வச்சிருக்கிறாரு. அப்படி நம்ம பார்த்தோம், இந்த கண்ணோட்டத்துல பார்த்தோம்னா, ஒருவேளை வேலையை போனாலும் நம்ம சோர்ந்து போக மாட்டோம். ஏன் அப்படின்னா, இந்த ரிசோர்ஸ் இல்லைன்னா அடுத்த ரிசோர்ஸ் ஆண்டவர் கொடுப்பாரு. ஏன்னா அவர் தான் சோர்ஸ். எனவே உங்க ஜாப் உங்க சோர்ஸ் இல்லை, உங்க கம்பெனி உங்க சோர்ஸ் இல்லை, கர்த்தர் தான் உங்கள் சோர்ஸ். எனவே நான் சொல்றேன், ஆண்டவரை தேடுங்க, அவரையே நோக்கி பாருங்க. அவர் எவ்வளவு பெரியவர் யோசிச்சு பாருங்க. எவ்வளவு அவர் பெருக்கத்தின் தேவன். அவர் பாருங்க, பெருக பண்ணுகிறது. கொஞ்சம் இருந்தாலும் பெருக பண்ணுகிறாரு, இல்ல இருக்கிறத என்ன செய்யறாரு, இன்க்ரீஸ் பண்றாரு, அப்படி abundant-ஆ பிளஸ் பண்றாரு. அவர் எவ்வளவு நல்ல தேவன். அவர் சொல்றாரு, நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, நீ முதல் என்ன தேடு, எனக்குரியவைகளை நீ பாரு, உனக்குரியவரை நான் பார்க்கிறேன். இந்த அக்ரிமெண்ட். அவன் ஆண்டவர் சொல்றாரு, நீ என் ராஜ்யத்தை தேடு, நீ என் நீதியை தேடு, நான் உன் காரியங்களை எல்லாம் கூட கொடுக்கிறேன். அப்ப நல்ல வாழ்க்கை, நல்ல சமாதானமான பசுமையான வாழ்க்கை, செழிப்பான வாழ்க்கை வாழ்வதற்கான ரகசியமே என்னன்னா, ஆண்டவரை தேடினா போதும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீங்கள் நிறைவில் வாழ்வீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தரை ஆசீர்வதிப்பார்.